ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரை பொரியல் தாங்க பார்க்க போகிறோம். இந்த முருங்கைக்கீரை பொரியல் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இரும்பு சத்து நிறைய இருக்குது இதில். நான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை ஊற்றி அதை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். 2 முட்டை, தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். 3 காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம், பூண்டு தோலோடு இடித்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு கடாயை வச்சுருக்கேன். நம்ம முருங்கைக்கீரை அதில் போட்டுக்கலாம். நம்ம கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கிட்டோம். நம்ம இப்போ மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கலாம். ஒரு 5 கூட தேவையில்லை, ஒரு 3 நிமிஷம் இருந்தால் கூட போதும். இது வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெந்துருச்சு. நம்ம எடுத்து ஊற வச்சுருவோம். நம்ம வாங்க அடுத்து செய்யலாம். நான் ஒரு பேன் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கிட்டாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். நம்ம காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். பூண்டு போட்டுக்கலாம். தோலோடு இடித்த பூண்டு, தோலோடு இடித்து வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம 2 முட்டையை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கலாம். இப்போ இந்த டைமில் நம்ம கீரை போட்டுக்கலாம். வேக வச்ச கீரையை அப்போ பாதி வெந்திருக்கும், இப்போ பாதி வெந்துடும். இதை சேர்க்கும் போது இந்த கலக்கி விட்டாச்சு. நம்ம பார்த்திங்கன்னா இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு சேர்த்தாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் பார்த்திங்கன்னா நம்ம டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். சளிக்கும் பிடிச்சது தான் நல்லது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கலர் விட்டுக்கலாம். நல்லா வாசனை கமகம்னு வந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இருக்குது வாசனை, கமகம்னு வந்துட்டுருக்கு. இந்த முருங்கையோட ஃப்ளேவரு, முட்டை வாசனை, மிளகுத்தூள்லாம் போட்டிருக்கோம். நம்ம ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் பூ போட்டு நம்ம இறக்கிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக ரெடியாகி வந்துச்சு நம்ம முருங்கைக்கீரை. தண்ணி பார்க்க ஒரு ட்ராப் கூட தண்ணி கிடையாது. தண்ணி ஒரு ட்ராப் இருக்கக்கூடாது, இருந்தால் உங்களுக்கு டேஸ்ட் இருக்காது. அது தண்ணி ஒரு ட்ராப் இல்லாமல் தான் நம்ம செஞ்சுருக்கோம். ஃபஸ்ட் தெளிச்சு பார்த்திங்களா தண்ணி கீரை வேக வைக்கும் போது அவ்வளோதான். தண்ணி ஊற்றவே கூடாது. அது ஒரு லைட்டு தெளிச்சா போதும். அதிகமாக ஊற்றிடாதீங்க. அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா கசப்படுத்துக்கும் கீரை, நல்லா இருக்காது. இப்போ நம்ம தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். தேங்காய் பூ சேர்த்தா சூப்பராகிடும் கீரை. தேங்காய் பூ போட்டு கிண்டியாச்சு. செம்மையாக இருப்பாங்க பார்க்குறதுக்கே. பொதுவாக குழந்தைங்க கீரை நேரம் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் முட்டைலாம் போட்டு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. பிடிக்கும் அவங்களுக்கு. முட்டை நம்ம தேங்காய் பூலாம் போட்டு செய்யும்போது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். பார்த்திங்கன்னா உடம்புக்கு இரும்பு சத்து ரொம்பவே குழந்தைங்களுக்கு நல்லது. நம்ம பெரியவங்களுக்கும் நல்லது தான் இது. எல்லா குழந்தைங்களுக்குமே ரொம்ப நல்லது, பெரியவங்களுக்கும் நல்லது தான். செஞ்சு கொடுங்க. அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு தடவை செஞ்சு சாப்பிடுங்க. நம்மளோட சூப்பரான முருங்கை பொரியல் இப்போ ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், செம்மையாக இருக்குது, ரெடியாகி வந்துடுச்சு. ஃபுல்லாகவே 2 முட்டை தான் போட்டிருக்கணும். மற்ற முறை முட்டை போடல, தேங்காய் பூ போட்டிருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லாவே இருக்கும், சூப்பராக இருக்கும். கீரை குழந்தைங்க வேணான்னு சொல்லவே மாட்டாங்க. பொதுவாக குழந்தைங்க கீரை சாப்பிடவே மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டா கண்டிப்பாக கீரை விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபேஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். புதுசாக வரங்களாம் இருந்தீங்கன்னா பாய் ஃப்ரெண்ட்ஸ், பண்ணி பார்க்கலாம்.